வெல்கம் டு வீராணி வாசன் ஆல் गाइस எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நான் உங்கள் வீராணி ஆட்சி முறை பேசிட்டு இருக்கேன். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்க நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் வந்திருக்கேன். லேட்டா வந்து ரிசல்ட் வருவாங்க சொல்லுவாங்க. அதனால லேட்டா வந்து உங்களுக்கு சூப்பரான ப்ரோக்ராம் வந்திருக்கு. அதுதான் கல்ச்சுரல் ஃபார் வெஞ்சர். இந்த கல்ச்சுரல் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அது என்னன்னா இந்த ப்ரோக்ராம் நம்ம ஒத்து கட்டிட்டோம். நம்ம புரிய சிவகார்த்திகேயனுக்கு போய் சேவரேன். ஏன்னா அவரை தன்னுடைய மூலியை கப்பிச்சு பிரிஞ்சு போலாம். அந்த கல்ச்சுரல் தான் நான் சொல்ல போறேன். கல்ச்சு நம்பர் 1 பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? நினைச்ச எஸ்எம்எஸ் அனுப்புறது பொண்ணுங்க பாலிசி, பொண்ணுங்க நினைச்ச எஸ்எம்எஸ் அனுப்புறது பசங்க பாலிசி. இதுல ஒரு பெருமை வேற. கருத்து நம்பர் 2, வாழ்க்கையில வேற எதுவும் தப்பு இல்லை. ஆனா எதுல விழுந்துங்க தான் முக்கியம். லாரியில விழுந்தவனுக்கு ஒரு நாள் தான் தண்டனைக்கா, ஆனா லவ்ல விழுந்தவனுக்கு டெய்லி தண்டனைக்கா தான். கருத்து நம்பர் 3, ஃப்ரெண்ட்ஷிப்போட எஃபெக்ட்டுக்கும் லவ்வோட எஃபெக்ட்டுக்கும் நான் டிஃபரன்ஸ் சொல்ல போறேன். ஃப்ரெண்ட்ஷிப்போட எஃபெக்ட் சாகிற வர போவாது, ஆனா லவ்வோட எஃபெக்ட் சாகடிக்காம போவாது. கருத்து நம்பர் 4, சில பசங்க இருக்கானுங்க, அவங்களோட லட்சிய வெளியே எப்படியாச்சும் பண்ண லவ் பண்ணணும். புரியாம கூட சட்டப்பட்டு பாருங்க, சாண்டு போடுங்க, அதுவும் கலர் கலரா. அந்த மாதிரி பசங்களுக்காக தான் இந்த கருத்து. இன்னைக்கு சட்டா நாளைக்கு பால், இதுக்கு நடுவில் நமக்கு எதுக்கு ஆள். கருத்து நம்பர் 5, மைனாக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். இது மைனா சொன்னது. ஒழுங்கா பண்ணீங்கடா, லைஃப் நல்லா இருக்கும். இது மைனா சொன்னது. கருத்து நம்பர் 6, காதலின் கண்ணசைவிற்கு ஆயிரங்கள் அர்த்தங்கள் இருக்க முடியும், ஆனா நண்பரோட கண்ணசைவிற்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். மச்சான் செம்ம சீக்கிரம் வருது, தப்புன்னு திரும்பாரு. கருத்து நம்பர் 7, இதை ஒன் ஆஃப் த பெஸ்ட் கருத்துன்னு கூட சொல்லலாம். உயிர் பிரியும் நேரத்தை விட சிகிர் பிரியும் நேரமே மிகவும் கொடுமையானது. அதனால்தான் இறைவன் ஒரு உயிரையும் பல உயிரையும் படைத்துள்ளான். அடுத்தது கருத்து நம்பர் 8, காதலிக்கும் நண்பருக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் சொல்ல போல. நண்பன் புரிந்து கொள்வான், காதலி புரியாமல் கொள்வாள். அடுத்தது கருத்து நம்பர் 9, நம்ம என்னதான் 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து 1000 சீட்ல ரேஸ் பைக்கே வாங்கினாலும் அது பொண்ணு ஓட்டுற ஸ்கூட்டர் பின்னாடிதான் போகும். அண்ட் த ஃபைனல் கருத்து நம்பர் 10, கஷ்டப்படுத்தி விட்டு காணாமல் போகும் காதலை விட காரி துப்பினாலும் கடன் கேட்கும் நட்பே சாலச் சிறந்தது என்பது. இது நான் signing off guys. See you next time.